வணக்கம். நான் டாக்டர் பிரேம், நியூரோ சர்ஜன். லேடிஸ் முதுகை எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம முதுகை எப்படி பாதுகாக்கலாம்? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் எப்படி எக்ஸசைஸும் பண்ணாமல் உங்களுக்கு முதுகு வலி வராமல் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கே புரியும். காலையில் அலாரம் அடித்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ற ஆளா நீங்கள்? அதை செய்கிறது தயவுசெய்து நிறுத்துங்க. அலாரம் அடித்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா சைடில் ஃபஸ்ட்டு திரும்புங்க. திரும்பி படுத்து கையை ஊனி பொறுமையாக எந்திரிச்சு காலை கீழே வச்சு இறங்க கற்றுக்காங்க. காலங்காலமாக எல்லோரும் எந்திரிச்சு நின்று முறிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஆக்சுவலாக நல்லா எந்திரிச்சு பொறுமையாக அழகாக முதுகை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் முறிக்கிறதுன்னு அர்த்தம். அதை முறிக்கிறதையே நம்ம என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே அண்ணாந்து பார்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது. இதை செஞ்சும்போது முதுகுக்கு உள்ள லிகமெண்ட்ஸு, பின்னாடி இருக்கிற தசைகள் எல்லாமே நல்லா ஃப்ரீயாகி இந்த நாளுக்கு ரெடி ஆகிடும். எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது நம்ம கூட்டி கோலம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுறதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூட்டுற பொசிஷனை பாருங்கள். இவங்க வச்சுருக்கிற விளக்கமாறு ரொம்ப சின்னதாக இருக்குது. எப்படி குனிஞ்சு கூட்டுறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி குனிஞ்சு கூட்டும்போது தாங்க எல்லா தொந்தரவும் வருது. ஒரு நல்ல விளக்கமாறாக வாங்குங்க. எப்படி நல்ல விளக்கமாறாக செலக்ட் பண்ணுறது? ஹைட்டு நல்லா இருக்கணும், நீட்டமாக இருக்கணும் விளக்கமாறு. வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். பிரிசில்ஸ் நிறையா இருக்கணும். அப்போது நல்லா குப்பையும் நல்லா வரும், நேராகவும் நின்று கூட்ட முடியும், முதுகையும் நல்லா நம்ம பார்த்துக்க முடியும். எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து வச்சு ஒரேடியாக 2 மணி நேரம் வளர்க்குறத நிறுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் சேர சேர வளர்க்குறது தான் கரெக்டு. அதே மாதிரி வளர்க்கும்போது குனிஞ்சு தண்ணி படுமேங்கிறதுக்காக தள்ளி நின்று வளர்க்குறத நிறுத்தணும். குனியாமல் நேராக நின்று பாத்திரம் வளர்க்குங்க. நல்லா திட்டு மேலே வச்சு பொறுமையாக வளக்கிட்டு நல்ல ஹைட்டான இடத்துலேருந்து தண்ணி வர மாதிரி இடத்துல வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கரெக்டான ஹைட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டு குனிஞ்சு நிற்கிறத நிறுத்துங்க. எப்படியும் ரொம்ப நேரம் பாத்திரம் வளர்க்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் முதுகு ஸ்ட்ரெயின் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வளர்க்குனதுக்கு அப்புறமா இவங்க செய்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி முதுகை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படியே குனிஞ்சு கொஞ்சம் திரும்பவும் அதை எப்படி நம்ம எந்திரிச்சதுக்கப்புறமா செஞ்சோமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் கொடுங்க. வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. படிக்கட்டு ஏறும்போது குனிஞ்சுக்கிட்டே படிக்கட்டில் ஏறக்கூடாது. படிக்கட்டு ஏறும்போது நேராக முதுகை வச்சுக்கணும். கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக தான் ஏறணும். தாவி தாவி ஏறக்கூடாது. ஒரு பாத்திரத்தை கீழேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த வெயிட்டான பொருளை இவங்க எப்படி தூரத்திலிருந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். எப்பயுமே தூரத்திலிருந்து ஒரு பாத்திரத்தை அப்படியே வேகமாக போய் அப்படியே தூக்கக்கூடாது. இது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய தூக்குறதும் கூட அப்படி தூரத்திலிருந்து தள்ளி இருந்து அப்படி டக்குன்னு தூக்கக்கூடாது. முதுகு டக்குன்னு பிடிச்சிக்கும். அப்போது பயங்கரமான தாங்க முடியாத வலி சம்டைம்ஸ் அந்த வலி தாங்க முடியாமல் அந்த பொருளே கீழே போடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பொருள் பக்கத்தில் போய் உட்காந்து பொறுமையாக அந்த பொருளை லிஃப்ட் பண்ணணும். உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பொறுமையாக உட்காந்து லிஃப்ட் பண்ணும்போது முதுகுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் இருக்காது. நம்மளால் ஈஸியாக ஈவன் கொஞ்சம் வெயிட்டான பொருளை கூட லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வலு கிடைக்கும். சமையலறையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்று 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 சலிக்கிறத நிறுத்துங்க. எப்பப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு எப்போல்லாம் சௌகரியமோ அப்போல்லாம் உக்காந்துக்கோங்க. காய்கறி வேகிற வரைக்கும் உங்கள் முதுகும் வெந்துக்கிட்டு இருக்கும். எப்படி தப்பாக இவங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சேரோட ஹைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கால் கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது. கால் தரையில் படாமல் இருக்குது.
அதே மாதிரி முதுகில் பாருங்கள், முதுகுக்கும் சேருக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அப்போ முதுகு வந்து தனியாக தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி உட்காந்தா கண்டிப்பாக முதுகு வலிகள் ரொம்ப நேரம் உட்கார உட்கார நமக்கே தெரியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இவங்க எப்படி சேரை மாற்றி கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு. கால் கீழே படுது, அதே மாதிரி முதுகும் பின்னாடி ஒட்டின மாதிரி கரெக்டாக வச்சு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு முதுகு வலி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் உட்காந்தா. இந்த மாதிரி உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். பாத்ரூம் கழுவுறதுக்கு தயவுசெய்து கொஞ்சம் பெரிய குச்சியாக இப்போ அவங்க வச்சுருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. சின்னதாக ஒரு விளக்கமாரை வச்சு குனிஞ்சு கூட்டுறதை நிறுத்துங்க. கடைசியாக தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான பெட்டில் தான் படுக்கணும். தரையில் படுக்கிறத தயவுசெய்து நிறுத்துங்க. தரைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி பெட்டில் படுக்கும்போது கரெக்டான ஹைட் உள்ள பெட்டில் படுங்க. ஓரளவுக்கு சாஃப்ட் பெட், ரொம்ப ஹார்ட் பெட் அதெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு ஃபேர்லி சாஃப்ட் பெட்டில் படுத்துக்கோங்க. படுக்கும்போது முட்டிக்கு அடியில் ஒரு பில்லோ வச்சு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. அந்த மாதிரி படுத்து தூங்கும்போது நம்ம முதுகு வளைவு கம்மியாகி நேராகி முதுகு வந்து பெட்டில் படிமானமாகி நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா தூங்க முடியும். அதே மாதிரி சைடில் திரும்பி படுக்கும்போது இதே மாதிரி கால் மேலே வச்சுட்டு கூட படுத்துக்கலாம். இவங்க படுத்துருக்க மாதிரி படுத்திங்கன்னா உங்கள் முதுகு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளவும் நீங்கள் ரொட்டீனாக ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்லவும் தேவையில்லை. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்கள் முதுகு அழகாக சரியாயிட்டே வரும். ஒன்றுமே உங்களுக்கு வலி இல்லாமல் தப்பிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குங்க. இது பண்ணியே உங்களுக்கு முதுகு வலி வராமல் இருக்கணும்னா முக்கியமாக உங்கள் வெயிட்டு கரெக்டான அளவில் இருக்கணும். அதனால் தயவு செய்து வெயிட்டை பார்த்துக்கோங்க. எப்படி நீங்கள் கல்யாணத்தப்போ ஒல்லியாக இருந்தீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சது மாதிரியே இருந்தால் வெயிட் வலி இல்லாமல் தப்பிக்கலாம். தேங்க்யூ.